ஆலயம் செல்வம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறது திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில். ஆகஸ்ட் மாதம் கோயில் கும்பாபிஷேகங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாம்பே தலையணையாக வேப்பிலையே பஞ்சுமெத்தன்னு நம்ம அம்மனை பார்க்கணுன்னா நம்ம தேவி கருமாரியம்மனை போய் திருவேற்காட்டில் தாங்க பார்க்கணும். மிகப்பெரிய புற்றில் கருநாகமாக அன்னை குடிக்கொண்டு இருந்த போதும் வேப்பிலை வடிவமாகவே சக்தி உருமாறி நின்றதும் இங்கே தான். அருள் பொழிய நாகமும் மருந்தாக வேம்பும் இங்கே காட்சி தருவது மிக மிக அற்புதமான காட்சி. இங்கே திருவேற்காட்டு கோயிலுக்கு வாங்க, பல அற்புதங்கள் நடக்கும். சென்னையிலேருந்து 20 கிலோமீட்டர் தான். கோயம்பேட்டிலேருந்து பஸ் போய்கிட்டே இருக்கும். எங்கே இருந்தாலும் திருவேற்காடுக்கு பஸ் இருக்குது. திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கினோடனேயே பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்தில் தான் கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். வேப்பமரக்காட்டில் அண்ணன் இருந்ததுனால வேற்காடுன்னு பேர் வந்தது. மரியாதை நிமித்தமாக திருவேற்காடு. அன்னை சுயம்புவாக சாந்த சொரூபினியாக காட்சி தராங்க. அம்மனுக்கு பின்னாடி இருக்கும் அம்மன் கத்தி சூளம் கபாலம் ஏந்தி காண்பவரை மெய் சிலிர்க்கும்படி காட்சி தராங்க. இப்போ சுவாமி எடுத்து வெளியில் வச்சுருக்கிறதுனால எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு அம்மன் தெரிகிறாங்க. திருவேற்காடோட மகிமையை சொல்லி மாளாது. குழந்தை வரம், தடைப்பட்ட திருமணம் நடக்க, நம்ம பொன்பொருள் சேர்க்கை, குடும்ப ஐஸ்வர்யம், உயர் பதவி அடைய, இப்போ பசங்கள்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, அதில் நல்லபடியாக மார்க் வாங்கி நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு எல்லா நல்ல காரியமுமே இங்கே நடக்குங்க. இங்கே போய் நம்ம திருவேற்காட்டில் போய் கருமாரியம்மன் கிட்ட வேண்டிட்டு வந்தோம்னா நடக்காதுன்னு நினைக்கிற விஷயம்லாம் நடக்கும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்ந்து போகும். இந்த அம்மனோட மகிமையை சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம். ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. எங்கேருந்து இல்லாமல் இந்த கோயிலுக்கு வராங்கங்க. வந்து அம்மனை பார்க்குறாங்க. மனசில் இருக்கிற குறைய அம்மன் கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே இங்கன்னு யார்கிட்டையும் போய் சொல்ல தேவையில்லை. வந்து இந்த தேவி கருமாரியம்மன் கிட்ட வந்து சொல்லுங்கள் உங்கள் குறைய. எந்த குறையாக இருந்தாலும் அம்மன் கிட்ட சொல்லுங்கள். நமக்கு அம்மா கஷ்டமாக இருந்தால் அம்மா கிட்ட சொல்ல மாட்டோமா? நம்மக்கிட்ட அம்மா கிட்ட சொன்னால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்ல. அந்த நிம்மதியும் திருப்தியும் இங்கே கிடைக்கும். மனசில் எந்த சஞ்சலமோ கவலையோடு வந்து இங்கே தேவி கருமாரியம்மனை பார்த்துட்டு உங்கள் குறைகளை கொட்டிட்டு திரும்ப நீங்கள் போங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்வழி பிறக்கும். நிச்சயம் நல்லதே நடக்கும். அவ்வளோ அற்புதமான திருக்கோயில். ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றுமே இல்லை என் கையில் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து அம்மன் கிட்ட வேண்டிட்டு போனவங்கலாம் இன்றைக்கி கோட்டை கோபுரத்தில் உட்காந்துருக்காங்க. அப்பேற்பட்ட அருளை புரிகிற அம்மனுங்க. எந்த அடிமட்ட தட்டில் இருந்தாலும் முழு பக்தியோடு இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கோங்க. நம்மளை அப்படியே தூக்கி உயரத்தில் வச்சுருவாங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. இந்த கோயில் போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மையுமே சொல்லுவாங்க. இந்த கோயிலில் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும். அப்பா, அந்த ஊஞ்சல் சேவை பார்த்தோன்னா கண்ணை விட்டு அகலவே அகலாது. அப்பேற்பட்ட அற்புதங்கள்ங்க. உங்களுக்கு எல்லா அற்புதமுமே இந்த கோயில் வந்தால் நடக்கும். ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கு, வயது மூப்பால் எனக்கு வந்து வரன் அமையலை, இல்லை எனக்கு பொருளாதார கஷ்டமாக இருக்குது, தொழில் வியாபாரத்தில் முன்னேறலை, எந்த தொட்டாலும் காரிய தடை இருக்குது அப்படிலாம் நினைக்கிறவங்களா இருந்தால் ஒரே ஒரு வாட்டி வந்து தேவி கருமாரியம்மன் கோயிலை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அம்மன்கிட்ட குறைய சொல்லுங்கள். கோயிலில் 12 மணிக்கு 12:30 மணிக்குள்ளே அன்னதானம் போடுறாங்க. சகல நோய்களையும் இந்த அம்மன் தீர்த்து வைக்கிறாங்க. வயது மூப்பாயிடுச்சு, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, பிள்ளைங்க என்னை பார்க்கவே இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னன்னே தெரியலன்னு எவ்வளவோ பெரியவங்க வயசானவங்க வந்து இங்கே அம்மன் கிட்ட முறையிட்டு போகிறாங்கங்க. வேண்டுதல் நிறைவேறினவுடனே இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அவங்கவுங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதுக்கு தக்கன இங்கே வந்து நேர்த்தி கடனை செலுத்திட்டு போகிறாங்க. இந்த கோயிலுக்கு எல்லோரும் வரணும். அம்மனோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். நீங்களாம் போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் ஓம் சக்தின்னு பதிவு பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.